பார்ட்னர்ஷிப் சாப்டரில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எக்ஸஸ் கிரெடிட் பண்ணணுன்னா வாட் இஸ் த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் சம், கொஞ்சம் டிஃபிகல்ட் வேறு. மொத்தம் 3 பார்ட்னர்ஸ், மோகன், சுகன் அண்ட் அதித். ரேஷியோ கொடுத்துட்டாங்க 3:2:1. ஓகேயா? அப்புறம் அவங்களோட கேபிட்டல் 2 lakhs, 1 lakh and 1 lakh. ஓகே. For the year ended March 2023, interest on capital was credited to their accounts at 8% per annum instead 5%. That means they are credited excess. Instead of 5%, they got the credit at 8%. Okay. Past necessary adjustment entry அப்படிங்கிறாங்க. சரி, இதனுடைய நான் பேசிக் சொல்லிடுறேன் முதல்ல. Let us say partner A and B. Okay. அவங்க ratio let us say 3:2. Okay. And they have to credit, they have to get interest 5,000 and 5,000 each. Okay. But they got let us say 7500, 7500. Okay. So what is the excess? Correct. 2500, 2500. Okay. Yeah. See, இது அப்படியே ரிவர்ஸ் பண்ண வேண்டியதான். கரெக்டாக 2 பார்ட்னர்ஸுக்கும் அதுதான் இல்லை. வாட் இஸ் த டோட்டல் எக்ஸஸ்? 5,000. கரெக்ட். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதை வந்து இட் வில் நாட் கோ 2,500 and 2,500. ஓகே. அதாவது இதை ரிவர்ஸ் பண்ணக்கூடாது. இட் வில் பி அட்ஜஸ்டட் இன் their profit ratio. In their profit ratio அப்படின்னா A and B. So excess equal to 5,000 into 3/2. 3/5, sorry, 3/5. So 3,000 to the 2,000. That means you have to debit A and B 3,000 and 2,000. Okay. And credit P&L adjustment. Yeah. So main என்னன்னா, even though A got 2,500, okay, but he will be debited 3,000. அதான் முக்கியம். He will be debited 3,000. ஏன்னா அந்த எக்ஸஸ் கிரெடிட் அப்படியே போகாது. நம்ம நார்மலாக அப்படி தான் போகணும்னு நினச்சிப்போம். ஆனால் இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகே, இதான் லாஜிக். இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கால்குலேட் த எக்ஸஸ் இன்ட்ரெஸ்ட். அதாவது 3 பேருக்கும் முதல் பார்ட்னர் சொல்கிறேன். மோகனுக்கு வந்து 2 lakhs into சாரி, இது வந்து கரெக்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கரெக்ட் இன்ட்ரெஸ்ட் 2 lakh into 5% இஸ் 10,000. சுகனுக்கு அதே மாதிரி 1 lakh into 5%, 5,000. அதித்திக்கு 1 lakh into 5%, 5,000. ஓகேயா? ஸோ டோட்டல் கரெக்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஆட் பண்ணிங்கன்னா 20,000. இதான் வந்திருக்கணும். அதுதான், அதாவது இந்த அமௌண்ட் வந்திருக்கணும். ஓகேயா? இப்போ அதாவது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணாங்க? 8%. ஸோ மோகனுக்கு 2 lakhs into 8% போட்டால் 16,000. சுகனுக்கு 1 lakh into 8% போட்டால் 8,000. அதித்திக்கு போட்டால் 8,000. ஸோ 3த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ கெட் 32,000. ஸோ அதே மாதிரி தட் மீன்ஸ் they got 12,000 rupees extra. Okay. So this will go to them individually வராது. என்ன வரும்? கரெக்ட், இந்த ரேஷியோ, ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகேயா? எவ்வளோ எக்ஸஸ்? 12,000 rupees. ஸோ இப்போ 3 பார்ட்னர்ஸ்க்கும் என்ன 3 பார்ட்னர்ஸ்? MSA போடலாம் 321. MSA 321. ஓகே. ஸோ எக்ஸஸ் interest equal to 12,000 into 3/6. correct? 3/6 1/2. ஸோ 6,000. அதே மாதிரி 12,000 into 2/6 போட்டிங்கன்னா 4,000. இப்போ இவர் 2,000 வரும். தட் மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோகனுக்கு வந்து டெபிட் பண்ணணும் 6,000. ஓகே. அவருக்கு எவ்வளோ வந்தது எக்ஸஸ் இன்ட்ரெஸ்ட்? வேறு கலரில் போடலாம். மோகன் வந்து 16,000 கொடுத்தாங்க, ஆனால் 10K தான் கொடுக்கணும். ஸோ 10,000 rupees எக்ஸஸ்.
சாரி 6000 excess. ஓகே, ஸோ இது 6000. இட்ஸ் ஸோ ஹேப்பன்ட் கரெக்டாக ஆகிடுச்சு. அடுத்தது பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி சுகந்த் வந்து கிரெடிட் வந்தது 8000, ஆனால் வர வேண்டியது ஒன்லி 5000 தான். இப்போ 3000 excess, ஆனால் சி 4000. That means he will be debited 4000 even though he got only 3000 rupees extra. அதுதான் because of the ratio. ஓகேயா? அடுத்தது பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, Adit got 8000, okay, but he is supposed to get only 3000. அவர்தும் 3000 excess, ஆனால் he will be debited only with 2000. ஓகேயா? ஸோ இப்போ நீங்கள் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, அதாவது சாரி, இந்த ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, மோகன் ஷேர் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே பார்த்தோம் 6000, 4000, 2000, அதான் இந்த 3 நம்பர். ஓகேயா? ஸோ யூ ஹேவ் டு டெபிட் all the 3 partners capital account. Okay, then credit to P&L adjustment account. ஓகேயா? ஸோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து the excess will be adjusted in profit sharing ratio. ஓகேயா? இது ஒரு நல்ல சம். இது சம்மை நீங்களும் போட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.